எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட்டு கமிட் பண்றோம்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஒரு படத்துடைய பேஸ செட் பண்ணும். ஸோ நான் வந்து சிவா நிர்வாணா வந்து உங்க கூட ஏன்னா ஆல்ரெடி மைத்ரி கூட வந்து தமிழ்ல குட் பேட் அக்லி வந்து பெரிய ஹிட்டு. இங்க வந்து ஒரு ரெக்கார்ட் ஷேர் பண்ணுச்சு. அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் மைத்திரிலேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாரி ஒரு படம் சிவா நிர்வாணா சார் படம் அப்டின்னோனே, ஃபர்ஸ்ட்டு என் மேனேஜர் சொன்னாரு, "ஏய் அவரு செம்மையா பாட்டு எழுதுவாரு. ஸோ கண்டிப்பா நமக்கு பாட்டு ஹிட் ஆயிரும். ஸோ நம்ம டெஃபினட்டா ஒர்க் பண்ணலாம்." ஏன்னா தெலுங்குல வந்து லிரிக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் லாங்குவேஜ் தெரியாது. தமிழ்னா நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவரு சூப்பரா எழுதுவாரு. அவரே பாட்டு எழுதுவார்ன்னோனே, நம்ம கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்டின்னு சொல்ட்டோம். அதாவது என்ன பட்ஜெட்னாலும் பரவால்ல. வில் வொர்க் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முதல்லயே டிசைட் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் நரேஷன் குடுத்தாரு. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து கதை கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு 10 நிமிஷத்துல என்ன பயங்கரமா கிரிப் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அந்த நரேஷன் கேட்டு. ரொம்ப சில படங்கள் தான் நமக்கு வந்து நரேஷன் கேட்டா ரொம்ப சூப்பர். "ஏய் என்ன இது செம்மையா இருக்கே இந்த நரேஷன்" அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு வந்து பொல்லாதவன்ல அப்படி ஆச்சு. ராஜா ராணில அப்படி ஆச்சு. சில பேர் நரேஷன் பயங்கரமா குடுப்பாங்க. அந்த மாரி இருமுடி நரேஷன்ல எனக்கு வந்து இந்த ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் சார். ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிமா இருக்கும் சார் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்போ நான் அந்த ட்வீட் போட்டேன். நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. என்ன அப்படி அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க வந்து இப்படி போட்டிருக்கீங்க, பில்டப் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் படம் வரும். வரும்போது பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன நான் கேட்டு என்ன எக்ஸைட் பண்ணுச்சோ, அப்பதான் நான் ரவி தேஜா சாருக்கு மெசேஜ் பண்ணேன். பிரியா பவானிக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் கூட இன்னைக்கு நான் எடுத்து காமிச்சேன் ரவி தேஜா சார் கிட்ட. ஜனவரி 26ஆம் தேதி வந்து இந்த வருஷம் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார் சூப்பரா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து விக்ரமார் கூட ரொம்ப பிடிக்கும். நெறைய ஹீரோஸ்க்கு வந்து இங்க வந்து எல்லாருமே ரவி தேஜாவோட ஃபேன்ஸ். கார்த்தி என்கிட்ட நெறைய வாட்டி சொல்லியிருக்காரு. "ஏய் ரவி தேஜா ஒரு ஆட்டிட்யூட் செம்மடா. அந்த மாரி சூப்பரா இருக்கும்" அப்படி சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. விக்ரமார் கூட வந்து நீங்க எத்தன லாங்குவேஜ்ல எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் வந்து அது வேற மாரி அது. அதுவும் அந்த அந்த இன்டர்வல் பிளாக் அவர் அந்த போலீஸ் அந்த இது பேசி அவர் பஞ்ச் டயலாக் பேசுறது பயங்கரமா இருக்கும். ஆட்டிட்யூட் அந்த கமர்ஷியல் லோக்கலா ஒண்ணு ப்ளே பண்ணனும்னா ரவி தேஜா சார் மாரி யாராலயுமே கேரி பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவம் அது. அவருடைய கமர்ஷியல் சினிமால எப்படி எப்படி பாஷா, ரஜினி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியா இருக்குமோ, அந்த மாரி ரவி தேஜா சார்து வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஐகானிக். நெறைய பேர் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த படம் ஹிட் ஆனோனே எனக்கு முதல்ல மெசேஜ் பண்ணது சந்தீப் ரெட்டி வாங்க அதான் மெசேஜ் அனுப்பிச்சாரு. சார் படம் சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு சார். சூப்பர் அப்டின்னாரு. நான் வந்து சந்தீப் ரெட்டி நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சார் தேங்க் யூ சார். மீன்ஸ் அ லாட் கமிங் ஃப்ரம் யூ அப்டின்னு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஃபேன் பேஸும், ஃபாலோயிங் இருக்கு. பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவருடைய ஃபேன்ஸ். ஸோ அவருக்கு வந்து விக்ரமார்குடுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஹிட். நம்ம ப்ரொடியூசர் வந்து அவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க. ஹவர்ல வந்து 40,000 டிக்கெட் போகுது. அது வந்து அங்க ரீஜனல்ல வந்து ரெக்கார்ட் அது. அது சாதாரண ஹிட் இல்ல. அதுவும் வந்து பெரிய ஹாலிடே சீசன் கிடையாது இது. பெரிய ஒரு நம்பர்ஸ வந்து படம் பண்ணுது. எல்லாரும் ட்ரேடே வந்து ஒரு மச் நீடட் பிக் பிரேக் ஃபார் தெலுங்கு சினிமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்ளோ பெரிய ஹிட் வந்து சிவா நிர்வாணா வந்து குடுத்திருக்காரு. சார் இனிமேல் சிவா நிர்வாணா ஃபிலிம்ஸ்ன்னு தனியா ஃபேன்ஸ் இருப்பாங்க சார். உங்க நரேஷனுக்கே நான் ஃபேனு. நீங்க வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிவா நிர்வாணான்றது ஒரு தனி ஐடென்டிட்டி. அப்படி ஒரு ஃபிலிம் பண்ணிட்டீங்க. ஸோ அப்புறம் பிரியா வந்து அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி அவ்வளோ நேச்சுரலா இருக்க முடியும், ரவி தேஜா சாரும், பிரியாவும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நக்ஷத்ரா வந்து நான் அந்த படம் பார்த்து இந்த ஆடியோ லான்ச்ல சொன்னேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க நேஷனல் அவார்ட் வாங்குவாங்க. ஏன்னா, எனக்கு அந்த நடிக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் வரவே இல்ல நக்ஷத்ரா கிட்ட. கண்டிப்பா அவங்க வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துல வந்து பல அவார்ட் வந்து நக்ஷத்ரா வாங்க போறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்றது? அந்த லைஃப் ஆஃப் த ஃபிலிம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நக்ஷத்ரா, இந்த ஃபேமிலி, பிரியா அண்ட் ரவி தேஜா சாருடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ மைத்ரி ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க வந்து படங்கள் வந்து சூப்பரா ஹிட் குடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் எனக்கும் வந்து தொடர்ந்து உங்க கூட ஒரு 2 பிளாக் பஸ்டர் தமிழ்ல ஒரு பிளாக் பஸ்டரும், தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அங்க ஆந்திரால வந்து செலிப்ரேஷனா இருக்கு. அதாவது அப்படி கொண்டாடுறாங்க. பாட்டு ரிப்பீட்ல கேட்டுட்டு இருக்காங்க தியேட்டர்ல. இந்தியா ட்ரெண்டிங்ல சாங் வந்து விட்டதுலருந்து இன்னி வரைக்கும் இந்தியா ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கு. அவ்ளோ பெரிய நம்பர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த ஸ்கிரிப்ட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
ஸோ கண்டிப்பா உங்க ஃபேமிலிஸோட தியேட்டர்ல போய் பாருங்க. நீங்க ரிப்பீட் வாட்ச்க்கான படம் இது. அதுவும் அ அவருக்கு வந்து விக்ரமார்குடுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஒரு மேசிவான ஒரு ஹிட். இந்த வாட்டி ரெக்கார்ட் நம்பர்ஸ் அவருடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் அவரே பிரேக் பண்ணிட்டார் ரவிதேஜா சார். இது வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணது. யூ யூ டிசர்வ் தட் சக்சஸ் சார் ஃபார் த கன்சிஸ்டன்சி. அவரு என்னைக்குமே சக்சஸ நோக்கிலாம் ஒர்க் பண்ண மாட்டாரு. அவரு வந்து அவர் ஒர்க்க பண்ணுவாரு. ஸோ நான் தான் அவர்ட்ட சொன்னேன், நீங்க உங்க ஒர்க்க பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதுவா வந்தா ஓகே. ஸோ அலட்டிக்கவும் மாட்டாரு. ஸோ பெரிய ஹிட். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன் விஷ்ணு ரொம்ப நல்ல ஒர்க். அப்புறம் தமிழ்ல வந்து விஜய் பாலாஜி, பாலாஜி வேணுகோபால், விக்னேஷ், யுகபாரதி அண்ணன் எல்லாருமே வந்து தமிழ் ஒர்க்கு, மியூசிஷியன்ஸ்க்கு தேங்க்ஸ், புரோகிராமர்ஸ்க்கு. ஸோ இந்த படத்த நீங்க தமிழ்லயும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து ஆக்சுவலி நான் தமிழ்நாடு, கேரளா ரிலீஸ் பண்ணலாமான்லாம் நான் இப்ப கேட்டேன் மைத்ரிக்கு வந்து. சார் நான் பண்ணிடுவா, தமிழ்நாடு, கேரளா நான் பண்ணிடுவான்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன் இந்த படத்த பத்தி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய பெஞ்ச் மார்க் இருக்கு. இன்னும் பல விருதுகள் வாங்க போகுது இந்த படம். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல். இந்த படத்த கொண்டு போய் சேருங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். தமிழ்நாட்டுல இந்த படத்த வந்து எல்லாரும் பாருங்க. ஒரு பெரிய ஹிட் ஆகும். தேங்க் யூ சோ மச்.